Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 6 Exercise 6.1 10th sum பார்க்கலாம். Prove that vector methodல sin alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta proof பண்ண சொல்லிக்கலாம். இப்போ ப்ளஸ்னா என்ன வரும், மேலேயும் கீழேயும், அதாவது x axisலேயும் y axisலேயும் வரும். மைனஸ்னா x axisலேயே தான் சேம் ஒரே லைனில் தான் ஒரு 9 சம் மாதிரி. ஸோ பார்க்கலாம். ஸோ ஏ வெக்டார் எழுதலாம். ஸோ ஏ அண்ட் அதே மாதிரி கீழே வந்து பி அண்ட் ஏவோட எண்டிங் பாயிண்ட் வந்து எல் அண்ட் பியோட எண்டிங் பாயிண்ட் வந்து எம். அண்ட் வெக்டார்ஸில் ஓஏ வெக்டார், இதோட வேல்யூ வந்து ஆல்ஃபா அண்ட் பியோட வேல்யூ வந்து பீட்டா. OA vector, O is the origin and center, so A vector, and OB vector is B vector. X-axis வந்து I cap னு, Y-axis J cap னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ சொன்னதெல்லாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே, வந்து let OA vector and OB vector is a unit vector and angle alpha and beta with x-axis respective x-axis. Next வந்து draw AL and BM in x-axis. ஓகே, இதுக்கும் அதே மாதிரி தான் ஓஏஎல் அண்ட் அதே மாதிரி ஓபிஎம் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா அண்ட் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஓஏஎல்க்கு வந்து காஸ் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபானா ஓஎல் மாடுலஸ் ஆஃப் ஓஏ ஈக்குவல் டு ஓஏட வேல்யூ யூனிட் வெக்டார். ஸோ ஒன்றுன்னு ஆகிடும். ஓஎல் வெக்டார் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. அண்ட் அதே மாதிரி சைன் ஆல்ஃபாவுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏஎம் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏஎல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஓஏ ஈக்குவல் டு ஓஏ ஒன்றுன்னு வந்துடுமா. ஸோ ஏஎல் வெக்டார் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா. அதுமாதிரி ட்ரையாங்கிள் ஓபிஎம் காஸ் பீட்டா equal to modulus of OM divided by modulus of OB equal to B is a unit vector 1, so OM vector equal to cos alpha, cos beta, cos beta, and sin beta equal to modulus of PM divided by modulus of OB. OB oda value 1, so BM equal to sin beta. இதுலேயும் சேமஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து இதில் வந்து காஸ்க்கு வந்து டாட் ப்ராடக்ட்டுக்கும் சைனுக்கு கிராஸ் ப்ராடக்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம்னா ஓஏ அண்ட் ஓபியை வந்து கிராஸ் ப்ராடக்டில் போடலாம். ஃபஸ்ட்டு அதோட வேல்யூஸ்லாம் எழுதிக்கலாம். ஸோ ஓஏ வெக்டார் எப்படி எழுதலாம், ஓஎல் வெக்டார் ப்ளஸ் LA vector equal to OL வந்து cos alpha plus sin alpha. நம்ம cos alpha வந்து x axisல வரதுனால I cap plus sin alpha வந்து y axisல வரதுனால J cap. அடுத்தது OB vector equal to OM vector plus MB vector.
இதில் வந்து காஸ் ஆல்ஃபா வந்து அதே மாதிரி காஸ் பீட்டா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஸோ ஐ கேப். அதே மாதிரி சைன் பீட்டா வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கும் ஜே கேப். ஆனால் இது வந்து ஆப்போசிட் சைடில் வேறு இருக்கனால அந்த இடத்துல வந்து மைனஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஜேக்கு மைனஸ், அந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ காஸ் பீட்டா ஐ கேப் மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப். ஸோ இப்போ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்னா டாட் ப்ராடக்ட், சைன்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ஓபி கிராஸ் ஓஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஓபி கிராஸ் ஓஏ வந்து எப்படி எழுதலாம்? மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார் அண்ட் மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார் இன்ட்டு சைன் ஆல்ஃபா பீட்டா. ரெண்டு ஆங்கிள் இருக்கிறதுனால சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதுக்கு ஒரு கேப் சேர்க்கணும். ஸோ நம்ம என் கேப் கேட்போம், இதில் வந்து கேன்னு சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என் கேப் பதில் கே கேப் சேர்த்தாச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வேல்யூ ஒன்றுன்னு வந்துடுமா மாடுலஸில் இருக்கிறதுனால. ஸோ ஓபி வெக்டார் கிராஸ் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கே கேப். இது ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஓபி வெக்டார் கிராஸ் ஓஏ வெக்டார்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதுகிறப்ப மாடுலஸில் தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஐ வெக்டார் ஜே வெக்டார் அண்ட் கேப் ஐ கேப் கே கேப் ஜே கேப். ஓபியோட வேல்யூ என்னவோ அதை எழுதிக்கலாம். ஸோ காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா அண்ட் கேக்கு வேல்யூ கிடையாது, அதனால 0. அதேமாதிரி காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா கேக்கு வேல்யூ கிடையாது, ஸோ 0. இதில் வந்து எது வேணாலும் நம்ம எடுக்கலாம். நம்ம கேன்னு எடுத்தோம்னா நமக்கு கே தான் வேல்யூ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா கேப்பு, அதனால கே கேப்னே எடுத்துக்கலாம். ஸோ இந்த காலம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ ப்ளஸ்ஸு காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ வந்து ஓபி வெக்டார் கிராஸ் ஓஏ வெக்டார் ஆர்டராக எழுதிக்கலாம் கொஞ்சம். கே கேப் காஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் பண்ணோம்னா ஓபி ஓஏ அப்படி கேன்சல் ஆகிடும். அதேமாரி கே கேப்பும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃப்ரம் 1 and 2ல் காஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ LHS equal to RHS, hence proved. All of the sum. Thanks for watching. Thank you.